மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசனும் சிம்புவும் இணைந்து நடித்த திரைப்படம் தக் லைஃப் கடந்த வாரம் பிரம்மாண்டமாக வெளியானது. இதில் த்ரிஷா, அபிராமி, ஜோஜு ஜார்ஜ், நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளார்கள். இந்த பிரம்மாண்ட நட்சத்திர கூட்டணியே இப்படத்தின் மிகப்பெரிய ஸ்பெஷலாக இருந்தது. ஆனாலும் இப்படம் ரசிகர்களிடம் பெரிதளவில் வரவேற்பை பெறவில்லை என்பதுதான் உண்மை. சிலர் தொழில்நுட்ப அம்சங்களை பாராட்டினாலும் பெரும்பாலானோர் கதைத் தேர்வை விமர்சித்து வருகின்றனர். இணையதளங்களில் நெட்டிசன்கள் படத்துக்கு எதிராக மீம்களாக வெளியிட்டு கலாய்த்து வருகின்றனர். பாக்ஸ் ஆபீஸில் தக் லைஃப் திரைப்படத்தின் நிலைமை குறித்து விவரம் வருவது தொடர்ந்து உள்ளது. தற்போது வரை வெளியான வசூல் விவரம் இதோ. முதல் நாள் 46 கோடி, இரண்டாம் நாள் 6 கோடி, மூன்றாம் நாள் 15 கோடி, நான்காம் நாள் 7 கோடி. அதாவது 4 நாட்களில் உலகளவில் மொத்தம் 74 கோடி வசூலித்துள்ளது. இப்படம் வெளியான முதல் நாளில் மிகப்பெரிய வசூல் வந்திருந்தாலும் அதற்கு பிறகு படிப்படியாக குறைந்ததே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தை சுற்றியிருந்த பெரும் எதிர்பார்ப்புக்கு சற்றே முந்தான ஓரளவு நிலைமைதான் ஏற்பட்டுள்ளது என கூறலாம்.